நேயர்களே, உங்கள் A to Z சேனல் ஸ்டைலில் 2026 சனிப்பெயர்ச்சி மார்ச் 6, 2026 உங்களுக்கு ஏற்படுத்தப் போகும் மாற்றங்களை மிக ஆழமாக இன்டெப்த் அக்குவேறு ஆணிவேராக பிரித்து பார்ப்போம். மேசராசிக்கு இது 7.5 சனியின் ஆரம்ப காலம், விரய சனி. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசிக்கு செல்கிறார். 1. பொதுவான வாழ்வியல் மாற்றம், தி பிக் ஷிஃப்ட். கடந்த 2.5 ஆண்டுகளாக 11இல் இருந்த சனி பகவான் உங்களுக்கு லாபங்களை கொடுத்தார். இப்போது 12இல் மறைவதால் ஓய்வில்லாத உழைப்பு இருக்கும். நீங்கள் எவ்வளவு ஓடினாலும் இலக்கை அடைய இன்னும் கொஞ்சம் உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். ஒருவிதமான தனிமை உணர்வு, ஐசோலேஷன், அல்லது யாரும் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்ற மனநிலை அவ்வப்போது தலை தூக்கும். 2. பொருளாதார நிலை, சுப விரயமா அசுப விரயமா? 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். பணம் செலவாவது உறுதி, ஆனால் அதை எப்படி செலவு செய்கிறீர்கள் என்பது உங்கள் கையில் உள்ளது. நேர்மறை, வீடு வாங்குதல், பழைய வீட்டை புதுப்பித்தல், குழந்தைகளின் உயர்கல்விக்காக செலவு செய்தல் அல்லது நிலத்தில் முதலீடு செய்தல், இவை முதலீடாக மாறும். எதிர்மறை, வீண் பிடிவாதத்தால் வரும் மருத்துவ செலவுகள், தேவையற்ற ஆடம்பர பொருட்கள் வாங்குதல். டிப்ஸ்: கையில் பணத்தை வைத்திருக்காமல் ஏதாவது ஒரு சொத்தாக மாற்றிவிடுவது நல்லது. உத்தியோகம் மற்றும் தொழில், கரியர் அண்ட் பிசினஸ். வெளிநாட்டு யோகம். 12ஆம் இடம் வெளிநாட்டை குறிக்கும். மேச ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு செல்லும் முயற்சி 100% கைகூடும். பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு. பணிச்சுமை, வேலையில் அலைச்சல் அதிகரிக்கும். மேலதிகாரிகள் உங்களை சோதிக்கலாம், ஆனால் உங்கள் உழைப்புக்குரிய பலன் சற்று தாமதமாக கிடைத்தாலும் உறுதியாக கிடைக்கும். தொழில், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு இது பொற்காலம். குடும்பம் மற்றும் உறவுகள். பிரிவுகள், வேலை நிமித்தமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழல் வரலாம். வாக்குவாதம், 12இல் சனி இருக்கும்போது தேவையற்ற சொற்களை பேசினால் அது உறவுகளில் விரிசலை உண்டாக்கும். மௌனம் சர்வார்த்த சாதகம் என்பதே உங்கள் தாரக மந்திரம். ஆரோக்கியம். 7.5 சனியின் ஆரம்பம் என்பதால் ஆரோக்கியத்தில் அலட்சியம் கூடாது. தூக்கமின்மை, இரவு நேரங்களில் ஆழ்ந்த தூக்கமில்லாமல் போகலாம், இன்சாம்னியா. பாதங்கள், கால் பாதங்கள் மற்றும் கணுச்சால் பகுதிகளில் வலி அல்லது சிறு காயங்கள் ஏற்படலாம். மன அழுத்தம், தேவையற்ற கற்பனை பயத்தை தவிர்த்து தியானம் மேற்கொள்வது அவசியம். சனி பகவானின் பார்வை பலன்கள். மீனத்தில் அமரும் சனி தனது பார்வைகளால் பின்வரும் பலன்களை தருவார். 3ஆம் பார்வை ரிஷபத்தின் மீது, உங்கள் தனஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், ஆனால் பணத்தை சேமிப்பதில் சவால்கள் இருக்கும். 7ஆம் பார்வை கன்னியின் மீது, உங்கள் 6ஆம் இடத்தை பார்ப்பதால் மறைமுக எதிரிகள் விலகுவர், பழைய கடன்கள் தீர வழி பிறக்கும். 10ஆம் பார்வை தனுசுவின் மீது, உங்கள் பாக்யஸ்தானத்தை பார்ப்பதால் ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிடைக்கும், நீண்ட தூர பயணங்கள் அனுகூலம் தரும். மேச ராசிக்கான ஸ்பெஷல் பரிகாரம். சனிக்கிழமை இரும்பு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் உங்கள் முகத்தை பார்த்து சாயாதானம் செய்யலாம் அல்லது எள் தீபம் ஏற்றலாம். ஹனுமான் வழிபாடு. தினமும் ஹனுமான் சாலீசா பாராயணம் செய்வது 7.5 சனியின் தாக்கத்தை குறைத்து உங்களுக்கு துணிவை தரும். உதவி: துப்புரவு தொழிலாளர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு பழைய ஆடைகளையோ அல்லது செருப்புகளையோ தானமாக வழங்கலாம். மேசத்தை தொடர்ந்து அடுத்ததாக ரிஷபராசி நேயர்களுக்கான 2026 சனிப்பெயர்ச்சி பலன்களை ஆழமாக பார்ப்போம். ரிஷபராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பொற்காலம் என்று சொன்னால் அது மிகையல்ல. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து கும்பத்திலிருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு மீனத்திற்கு செல்கிறார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் இந்த அற்புதமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையையே புரட்டி போட போகிறது. தஹட்டிஸ்ட்ரிமா/ரிஷபம்/லாப சனி. ஆழமான வாழ்வியல் கணிப்புகள். 1. பொருளாதார நிலை. கொட்டும் பணமழையா? ரிஷபராசிக்கு சனி பகவான் தர்ம கர்மாதிபதி, 9 மற்றும் 10ஆம் இடங்களுக்கு அதிபதி. அவர் 11இல் அமர்வது கோடீஸ்வர யோகத்தை தரும். 1. வருமானம். இதுவரை இருந்த முட்டுக்கட்டைகள் விலகி பல வழிகளில் பணம் வரும்.
நிலுவையில் இருந்த நிலுவைத் தொகைகள் அரியஸ், பிஎஃப் அல்லது இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வரும். முதலீடு பங்குச்சந்தை, தங்கம் அல்லது ரியல் எஸ்டேட் துறையில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் பல மடங்கு லாபத்தை தரும். சேமிப்பு வருமானம் அதிகரிப்பதால் உங்கள் வங்கி சேமிப்பு கணிசமாக உயரும். கடன் தொல்லைகள் முழுமையாக நீங்கும். 2. உத்தியோகம் மற்றும் தொழில் கரியர் அண்ட் சக்சஸ். பதவி உயர்வு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வும் பெரிய சம்பள உயர்வும் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் திறமையை அங்கீகரிப்பார்கள். புதிய தொழில் சொந்த தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இதுவே சரியான நேரம். கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். அதிகாரம் உங்கள் சொல்லுக்கு பணியிடத்தில் மதிப்பு கூடும். ஒரு குழுவை வழிநடத்தும் வாய்ப்பு தேடி வரும். 3. குடும்பம் மற்றும் சமூக உறவுகள் செல்வாக்கு சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். விஐபிகளின் நட்பு கிடைக்கும். அவர்கள் மூலம் காரியங்கள் எளிதில் முடியும். மூத்த சகோதரர் உங்கள் அண்ணன் அல்லது அக்கா வழியில் உங்களுக்கு பெரும் ஆதரவும் சொத்து ரீதியான லாபமும் கிடைக்கும். திருமணம் தடையாயிருந்த திருமண வரன்கள் இப்போது கைகூடும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் கிட்டும். 4. சனி பகவானின் பார்வை பலன்கள் 11இல் அமரும் சனி தனது பார்வைகளால் பின்வரும் பலன்களை தருவார். 3ஆம் பார்வை மீனத்தில் இருந்து ரிஷவத்தின் மீது உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் முன்பை விட அதிக சுறுசுறுப்பாகவும் நம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். எதிலும் ஒரு உறுதி பிறக்கும். 7ஆம் பார்வை கன்னியின் மீது உங்கள் 5ஆம் இடம் பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரும் புகழ் கிடைக்கும். 10ஆம் பார்வை விருச்சிகத்தின் மீது உங்கள் 8ஆம் இடம் 8ஆம் இடத்தை பார்ப்பதால் ஆயுள் பலம் கூடும். நீண்ட கால இன்சூரன்ஸ் அல்லது உயில் தொடர்பான சிக்கல்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். ரிஷபராசிக்கான ஸ்பெஷல் ரகசியம் A to Z டிப்ஸ். சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை தரப்போகிறார் என்பதால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அகங்காரம் கொள்ளாமல் இருப்பது மட்டுமே. பரிகாரம் சனிக்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவை வழிபடுவது உங்கள் யோகத்தை இரட்டிப்பாக்கும். தானம் உங்களால் முடிந்த அளவு முதியோர் இல்லங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள். மிதுன ராசி நேயர்களுக்கான 2026 சனி பெயர்ச்சி பலன்களை ஆழமாக பார்ப்போம். மிதுன ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி கர்ம சனி காலமாகும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு இடம்பெயர்கிறார். இது உங்கள் உழைப்பையும் அந்தஸ்தையும் தீர்மானிக்கும் மிக முக்கியமான காலமாகும். மிதுனம் கர்ம சனி ஆழமான வாழ்வியல் கணிப்புகள். 1. உத்தியோகம் மற்றும் தொழில். 10இல் சனி அமர்வது 10ஆம் இடத்து சனி பதவியை பறிக்கும் என்று பொதுவான ஒரு பழமொழியுண்டு. ஆனால் அது உண்மையாக தேவையற்ற பயத்தை உருவாக்கும். உண்மையில் பணிச்சுமை வேலை செய்யும் இடத்தில் உங்கள் பொறுப்புகள் இரட்டிப்பாகும். முன்பை விட அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும். பதவி மாற்றம் சிலருக்கு பிடிக்காத இடமாற்றம் அல்லது துறை மாற்றம் வரலாம். ஆனால் அது நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தையும் முதிர்ச்சியையும் தரும். சுயதொழில் வியாபாரிகள் புதிய முதலீடுகளை செய்யும் முன் சந்தையை நன்கு ஆய்வு செய்ய வேண்டும். அவசரப்பட்டு வேலையை விட்டுவிட்டு தொழில் தொடங்குவதை தவிர்க்கவும். 2. பொருளாதார நிலை வரவும் செலவும். உழைப்புக்கேற்ற ஊதியம் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைப்பவர்களுக்கு சனி பகவான் பாடம் புகட்டுவார். நேர்மையாக உழைப்பவர்களுக்கு சம்பள உயர்வு படிப்படியாக கிடைக்கும். சேமிப்பு 10இல் சனி இருப்பதால் கௌரவத்திற்காக செய்யும் தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். 3. குடும்பம் மற்றும் சமூக வாழ்க்கை நேரமின்மை வேலைப்பளு காரணமாக குடும்பத்தினருடன் செலவிட நேரம் கிடைக்காது. இது மனைவியிடமோ அல்லது பிள்ளைகளிடமோ சிறு மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். தந்தையின் ஆதரவு 9ஆம் இடத்திலிருந்து சனி விலகுவதால் தந்தை வழி உறவுகளில் இருந்த கசப்புணர்வுகள் நீங்கி சுமூகமான சூழல் நிலவும். 4. சனி பகவானின் பார்வை பலன்கள் ஆஸ்பெக்ட்ஸ். 10ஆம் இடத்திலிருந்து சனி தனது பார்வைகளால் பின்வரும் மாற்றங்களை தருவார். 3ஆம் பார்வை ரிஷபத்தின் மீது 12ஆம் இடம் தேவையற்ற பயணங்கள் அதிகரிக்கும். தூக்கமின்மை ஏற்படலாம். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு போராடி வெற்றி கிடைக்கும். 7ஆம் பார்வை கன்னியின் மீது 4ஆம் இடம் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் வரும். தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. அசையும் அசையா சொத்துகள் வாங்கும்போது ஆவணங்களை சரிபார்க்கவும். 10ஆம் பார்வை விருச்சிகத்தின் மீது
7ஆம் இடம். வாழ்க்கை துணை அல்லது தொழில் கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஒருவரையொருவர் விட்டுக் கொடுத்து போவது நல்லது. 5. உடல்நிலை. அதிக வேலைப்பழுவால் உடல் சோர்வு மற்றும் முதுகுவலி ஏற்படலாம். சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வது அவசியம். மன அழுத்தத்தை குறைக்க யோகா அல்லது நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. மிதுன ராசிக்கான A to Z ரகசிய குறிப்பு. 10ஆம் இடத்து சனி உங்களை செதுக்கப் போகிறார். உழைப்பே உயர்வு என்பதை தாரக மந்திரமாக கொண்டால் இந்த பெயர்ச்சியின் இறுதியில் நீங்கள் ஒரு பெரிய அதிகாரமிக்க பதவிக்கு வருவீர்கள். பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடவும். தானம்: உழைக்கும் வர்க்கத்தினருக்கு, அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் அல்லது கட்டுமான தொழிலாளர்களுக்கு அன்னதானம் அல்லது நீர்மோர் வழங்கவும். அடுத்ததாக கடகராசி பற்றி பார்க்கலாமா? கடகராசி நேயர்களுக்கான 2026 சனிப்பெயர்ச்சி பலன்களை ஆழமாக பார்ப்போம். கடகராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு மறுபிறவி என்று சொல்லலாம். கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்களை வாட்டி வதைத்த அஷ்டம சனியிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்கிறது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திற்கு இடம்பெயர்கிறார். கடகம், பாக்ய சனி. ஆழமான வாழ்வியல் கணிப்புகள். 1. பொதுவான மாற்றம், நிம்மதி பெருமூச்சு. அஷ்டம சனியால் ஏற்பட்ட மன உளைச்சல், அவமானம், காரிய தடைகள் அனைத்தும் சூரியனைக் கண்ட பனி போல விலகும். எடுத்த காரியமெல்லாம் ஏன் தடையாகிறது என்ற நிலை மாறி இப்போது எடுத்த காரியமெல்லாம் வெற்றியாகிறது என்ற நிலை வரும். உங்கள் முகத்தில் இழந்த பொலிவு மீண்டும் திரும்பும். 2. பொருளாதார நிலை. அதிர்ஷ்ட காற்று. தனலாபம். முடங்கி கிடந்த பணம், வராத கடன்கள் வசூலாகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் தீர்ந்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு முறையாக வந்து சேரும். முதலீடு. தங்கம் மற்றும் நிலத்தில் செய்யும் முதலீடுகள் நீண்ட கால அடிப்படையில் பெரும் லாபத்தை தரும். தர்மம். நீங்கள் செய்யும் தான தர்மங்கள் உங்களுக்கு புண்ணிய பலனாக மாறி பொருளாதார சிக்கல்களை தீர்க்கும். 3. உத்தியோகம் மற்றும் தொழில். பாக்ய யோகம். 9இல் சனி அமர்வதால் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். கடினமாக உழைத்தும் அங்கீகாரம் கிடைக்காதவர்களுக்கு இப்போது மிக எளிதாக பதவி உயர்வும் வெளிநாடு வேலைவாய்ப்பும் கிடைக்கும். தொழில். புதிய கிளைகள் தொடங்குவீர்கள். அரசாங்கம் சார்ந்த கெடுபிடிகள் நீங்கும். அதிகாரிகளின் உதவி தாராளமாக கிடைக்கும். 4. குடும்பம் மற்றும் உறவுகள். தந்தை வழி உறவு. தந்தையாருடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். அவரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பித்ரு ஆர்ஜித சொத்துக்கள் கைக்கு வரும். ஆன்மீகம். குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று நேர்த்தி கடன்களை செலுத்துவீர்கள். நீண்ட தூர பயணங்கள் மற்றும் புனித யாத்திரைகள் மனதிற்கு நிம்மதி தரும். திருமணம். தடையாயிருந்த சுப காரியங்கள் இனிதே நடக்கும். 5. சனி பகவானின் பார்வை பலன்கள். 9இல் அமரும் சனி தனது பார்வைகளால் தரும் மாற்றங்கள். 3ஆம் பார்வை ரிஷபத்தின் மீது 11ஆம் இடம். லாபங்கள் பெருகும். மூத்த சகோதரர் மற்றும் நண்பர்களோடு இருந்த பிணக்குகள் தீரும். ஒரு பெரிய லட்சியம் நிறைவேறும். 7ஆம் பார்வை கன்னியின் மீது 3ஆம் இடம். உங்கள் இளைய சகோதரர்களுக்கு வேலைவாய்ப்பு அமையும். உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சிறு தூர பயணங்களால் ஆதாயம் உண்டு. 10ஆம் பார்வை மிதுனத்தின் மீது 12ஆம் இடம். தேவையற்ற மருத்துவ செலவுகள் குறையும். வெளிநாடு செல்லும் கனவு நனவாகும். 6. ஆரோக்கியம். நீண்ட நாள் தீராத நோய்கள், அஷ்டம சனியால் வந்த மன அழுத்தம் ஆகியவை படிப்படியாக குறையும். ஆன்மீக பயிற்சிகள் மற்றும் தியானம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கடகராசிக்கான A to Z ரகசிய குறிப்பு. அஷ்டம சனி உங்களை நிறைய பாடங்களை கற்க வைத்திருக்கும். அந்த பாடங்களை வைத்து இப்போது நீங்கள் முன்னேற வேண்டிய காலம். தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு பெரும் பலமாக இருக்கும். பரிகாரம். சனிக்கிழமை தோறும் சிவபெருமானை அல்லது தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது மிக சிறந்தது. உதவி. வயதான முதியவர்களுக்கு அல்லது குருமார்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள். சிம்ம ராசி நேயர்களுக்கான 2026 சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். சிம்ம ராசிக்கு இந்த பெயர்ச்சி சற்றே சவாலான அஷ்டம சனி காலம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து கும்பத்திற்கு 8ஆம் இடமான ஆயுள் மற்றும் அஷ்டமஸ்தானத்திற்கு இடம்பெயர்கிறார். அஷ்டம சனி என்றாலே பயப்பட தேவையில்லை. இது உங்கள் வாழ்க்கையை சீரமைக்க வரும் ஒரு சுத்திகரிப்பு காலம். சிம்மம். அஷ்டம சனி
ஆழமான வாழ்வியல் கணிப்புகள். 1. பொதுவான மனநிலை. நிதானம் தேவை. சிம்ம ராசிக்கு சனி பகவான் 6 மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 8இல் மறைவது ஒருபுறம் விபரீத ராஜயோகத்தை தந்தாலும் மறுபுறம் தேவையற்ற மன உளைச்சலை தருவார். எதிலும் அவசரப்படாமல் நிதானமே பிரதானம் என்று செயல்பட வேண்டிய காலம். 2. பொருளாதார நிலை. கவனமான முதலீடு. பணம். எதிர்பாராத செலவுகள் கதவை தட்டும். கையில் இருக்கும் சேமிப்பு கரைய வாய்ப்புள்ளது. முதலீடு. பெரிய தொகையை புதிய தொழிலில் முதலீடு செய்வதை தவிர்க்கவும். சீட்டு போடுதல் அல்லது அறிமுகம் இல்லாதவர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாறுவதை தவிர்க்க வேண்டும். ஆதாயம். வாரிசு அடிப்படையில் வரும் சொத்துக்கள் அல்லது இன்சூரன்ஸ் முதிர்வு தொகை எதிர்பாராத விதத்தில் கைக்கு வரலாம். 3. உத்தியோகம் மற்றும் தொழில். வேலை. பணியிடத்தில் உங்கள் மீது வீண் பழி சுமத்தப்படலாம். மேலதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. வேலையை விடலாமா என்ற எண்ணம் வரும், ஆனால் மாற்று வேலை கிடைக்கும் வரை அவசரப்பட வேண்டாம். தொழில். வியாபாரத்தில் லாபம் மந்தமாக இருக்கும். போட்டிகள் அதிகரிக்கும். புதிய கூட்டாளிகளை சேர்க்கும்போது ஜாக்கிரதை. குடும்பம் மற்றும் உறவுகள். வாக்குவாதம். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். ரகசியம். உங்கள் குடும்ப விஷயங்களை வெளிநபர்களிடம் பகிர்வதை தவிர்க்கவும். அதுவே உங்களுக்கு பின்னாளில் வினையாக முடியும். 5. சனி பகவானின் பார்வை பலன்கள். 8இல் அமரும் சனி தனது பார்வைகளால் தரும் மாற்றங்கள். 3ஆம் பார்வை ரிஷபத்தின் மீது 10ஆம் இடம். வேலையில் இடமாற்றம் அல்லது தேவையற்ற அலைச்சல் ஏற்படும். 7ஆம் பார்வை கன்னியின் மீது 2ஆம் இடம். குடும்பத்தில் பணத்தட்டுப்பாடு வரலாம். பேச்சால் வம்பு வரும், எனவே மௌனம் காப்பது சிறப்பு. 10ஆம் பார்வை மிதுனத்தின் மீது 5ஆம் இடம். பிள்ளைகளின் கல்வி அல்லது ஒழுக்கம் சார்ந்த கவலைகள் ஏற்படலாம். குலதெய்வ வழிபாடு அவசியம். 6. ஆரோக்கியம். அஷ்டம சனியின் போது ஆரோக்கியத்தில்தான் அதிக அக்கறை காட்ட வேண்டும். பயணம். இரவு நேர பயணங்களை தவிர்க்கவும். வாகனங்களை ஓட்டும்போது கைபேசி பயன்படுத்துவதை தவிர்க்கவும். உடல். எலும்பு, நரம்பு மற்றும் வயிறு தொடர்பான உபாதைகள் வரலாம். முறையான மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. சிம்ம ராசிக்கான A to Z ரகசிய குறிப்பு. அஷ்டம சனி உங்களை அழிப்பதற்கல்ல, உங்களை செதுக்குவதற்கு. தேவையற்ற ஈகோவை தூக்கி எறிந்துவிட்டு யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டால் இந்த பெயர்ச்சியை கடப்பது எளிது. பரிகாரம். சனிக்கிழமை தோறும் கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள். தேய்பிறை அஷ்டமி அன்று பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றுவது விபத்து மற்றும் கண்டங்களிலிருந்து உங்களை காக்கும். தானம். ஏழை எளியவர்களுக்கு அல்லது தூய்மை பணியாளர்களுக்கு செருப்பு அல்லது கருப்பு நிற ஆடைகளை தானமாக வழங்குங்கள். கன்னிராசி நேயர்களுக்கான 2026 சனிப்பெயர்ச்சி பலன்களை ஆழமாக பார்ப்போம். கன்னிராசிக்கு இந்த பெயர்ச்சி கண்டசனி காலமாகும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து கும்பத்தில் 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்திற்கு, அதாவது மீனத்திற்கு இடம்பெயர்கிறார். 7ஆம் இடம் என்பது உங்கள் வாழ்க்கை துணை, தொழில் கூட்டாளிகள் மற்றும் வெளிவட்டார பழகும் நபர்களை குறிக்கும். கன்னி. கண்டசனி. ஆழமான வாழ்வியல் கணிப்புகள். 1. பொதுவான தாக்கம். உறவுகளில் ஒரு பாடம். கண்டசனி என்ற பெயரை கேட்டு அஞ்ச வேண்டாம். இது உயிருக்கு கண்டம் என்பதல்ல, மாறாக உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் பழகும் நபர்களுக்கும் ஒரு பரிசோதனை காலம். இதுவரை உங்களை சுற்றி இருந்தவர்களில் யார் உண்மையானவர், யார் நடிப்பு என்பதை சனி பகவான் வெளிச்சம் போட்டு காட்டுவார். 2. குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணை. புரிதல். 7இல் சனி அமர்வதால் கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் அல்லது அவர்களின் வேலை வாய்ப்பில் சில மந்த நிலை ஏற்படலாம். விட்டுக் கொடுத்தல். தேவையற்ற ஈகோ மற்றும் பிடிவாதத்தை தவிர்த்தால் குடும்ப ஒற்றுமை நிலைக்கும். திருமணம். கன்னிராசி இளைஞர்களுக்கு திருமண முயற்சிகளில் தடைகள் வந்து நீங்கும். வரன் தேடுபவர்கள் நிதானமாக முடிவெடுப்பது நல்லது. உத்தியோகம் மற்றும் தொழில். பார்ட்னர்ஷிப் மற்றும் பிசினஸ். பார்ட்னர்ஷிப் பிசினஸ் செய்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணக்கு வழக்குகளை துல்லியமாக வைத்துக் கொள்ளவும். கூட்டாளிகளிடம் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. வேலை. உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக நெருக்கடிகள் வரலாம். உங்கள் வேலையை மற்றவர்களிடம் ஒப்படைக்காமல் நீங்களே நேரடியாக கவனிப்பது சிறப்பு. பொதுவாழ்வு. அரசியலில் அல்லது பொதுவாழ்வு இருப்பவர்களுக்கு பெயர் கெடாமல் பார்த்துக் கொள்வது அவசியம். பொருளாதார நிலை. வரவு 8 செலவு 10. 7இல் சனி அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் ஆடம்பர செலவுகள் அதிகமாகும்.
வெளியூர் பயணங்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்காக அதிக பணம் செலவிட நேரிடும். கடன்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. சனி பகவானின் பார்வை பலன்கள். 7இல் அமரும் சனி தனது 3, 7, 10ஆம் பார்வைகளால் தரும் தாக்கங்கள். 3ஆம் பார்வை ரிஷபத்தின் மீது 9ஆம் இடம். தந்தையாருடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். பாக்கியங்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். ஆன்மீக பயணங்கள் சற்று அலைசலை தரும். 7ஆம் பார்வை உங்கள் ராசியின் மீது 1ஆம் இடம். சனியின் பார்வை உங்கள் ராசியில் விழுவதால் உடல் சோர்வு, மந்தநிலை மற்றும் ஒருவிதமான தாழ்வு மனப்பான்மை வரலாம். நம்மால் முடியுமா என்ற சந்தேகம் வரும். தன்னம்பிக்கையை இழக்க வேண்டாம். 10ஆம் பார்வை மிதுனத்தின் மீது 4ஆம் இடம். வீடு வாகன யோகம் உண்டு, ஆனால் அவை இழுபறிக்கு பின்பே அமையும். தாயாரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியம் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அவ்வப்போது பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. சரியான நேரத்திற்கு உறக்கம் மற்றும் சரிவிகித உணவு உங்கள் ஆரோக்கியத்தை காக்கும். கன்னிராசிக்கான A to Z ரகசிய குறிப்பு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எதிர்பார்ப்பை குறைத்தல். மற்றவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பதை குறைத்துக் கொண்டால் ஏமாற்றங்கள் இருக்காது. பரிகாரம் சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செய்வது உங்களை காக்கும். சுதர்சன அஷ்டகம் பாராயணம் செய்வது எதிர்ப்புகளை நீக்கும். உதவி ஏழை பெண்களுக்கு திருமண உதவி அல்லது மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது சனியின் பாதிப்பை குறைக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கான 2026 சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். துலாம் ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மகுடம் சூட்டும் காலமாகும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து கும்பத்தில் 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்திற்கு இடம்பெயர்கிறார். பொதுவாகவே 3, 6, 11 இடங்களில் சனி அமர்வது ஒருவருக்கு ராஜயோகத்தை தரும் என்பது ஜோதிட விதி. துலாம் 6ஆம் இடத்து சனி. ஆழமான வாழ்வியல் கணிப்புகள். 1. பொதுவான மாற்றம். வெற்றி கொடி நாட்டுவீர்கள். கடந்த காலங்களில் உங்களை முடக்கி போட்ட தடைகள் அனைத்தும் தவிடு பொடியாகும். உங்கள் ராசிக்கு சனி பகவான் யோகக்காரகன், அதாவது 4 மற்றும் 5க்கு அதிபதி. அவர் 6இல் அமர்வது உங்கள் எதிரிகளை ஓட ஓட விரட்டும். ஒரு விதமான புது தெம்பும் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலும் உங்களுக்குள் பிறக்கும். 2. பொருளாதார நிலை. கடன் இல்லா வாழ்வு. கடன் தீரும். நீண்ட நாட்களாக கழுத்தை நெரிச்சிக் கொண்டிருந்த கடன் தொல்லைகள் அனைத்தும் இந்த பெயர்ச்சியில் முழுமையாக அடையும். வராத கடன்கள் வசூலாகும். பணப்புழக்கம். வருமானம் பல மடங்காக உயரும். புதிய சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வீர்கள். லாட்டரி, ஷேர் மார்க்கெட் போன்ற திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையலாம். வழக்குகள். நீதிமன்ற வழக்குகளில் இழுபறியாக இருந்த தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். 3. உத்தியோகம் மற்றும் தொழில். கரியர் அண்ட் விக்டரி. வேலை. வேலையில்லாதவர்களுக்கு புகழ்பெற்ற நிறுவனங்களில் வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கூடிய இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புண்டு. போட்டித் தேர்வுகள். TNPSC, UPSC போன்ற கடினமான தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். நீங்கள் செய்யும் கடின உழைப்புக்கு 100% வெற்றி கிடைக்கும். தொழில். புதிய யுத்திகளை கையாண்டு தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். உங்களிடம் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு உண்மையாக இருப்பார்கள். 4. குடும்பம் மற்றும் உறவுகள். எதிர்ப்புகள் விலகும். உங்களுக்கு எதிராக சதி செய்தவர்கள், உங்களை தரம் தாழ்த்தி பேசியவர்கள் இப்போது உங்களை தேடி வந்து சமாதானம் பேசுவார்கள். மகிழ்ச்சி. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். தாய்வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டு. 5. சனி பகவானின் பார்வை பலன்கள். 6இல் அமரும் சனி தனது 3, 7, 10ஆம் பார்வைகளால் தரும் தாக்கங்கள். 3ஆம் பார்வை விருச்சிகத்தின் மீது 9ஆம் இடம். ஆயுள் பலம் கூடும். இன்சூரன்ஸ் அல்லது உயில் தொடர்பான சிக்கல்கள் தீரும். 7ஆம் பார்வை கன்னியின் மீது 1ஆம் இடம். தேவையற்ற மருத்துவ செலவுகள் குறையும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் மிக எளிதாக கைகூடும். 10ஆம் பார்வை மிதுனத்தின் மீது 3ஆம் இடம். உங்கள் இளைய சகோதரர்களுடன் உணான உறவு பலப்படும். உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை உயரும். 6. ஆரோக்கியம். நாள்பட்ட நோய்கள், தோல் வியாதிகள் அல்லது செரிமான கோளாறுகள் இருந்தவர்களுக்கு படிப்படியாக குணம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் புதிய பொலிவு உண்டாகும். ஜிம் அல்லது யோகா வகுப்புகளில் சேர்ந்து உடலை உறுதி செய்வீர்கள். துலாம் ராசிக்கான A to Z ரகசிய குறிப்பு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எதிர்பார்ப்பை குறைத்தல். மற்றவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பதை குறைத்துக் கொண்டால் ஏமாற்றங்கள் இருக்காது. பரிகாரம் சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செய்வது உங்களை காக்கும். சுதர்சன அஷ்டகம் பாராயணம் செய்வது எதிர்ப்புகளை நீக்கும். உதவி ஏழை பெண்களுக்கு திருமண உதவி அல்லது மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது சனியின் பாதிப்பை குறைக்கும்.
விருச்சிக ராசி நேயர்களுக்கான 2026 சனி பெயர்ச்சி பலன்களை ஆழமாக பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு இந்த பெயர்ச்சி ஒரு நிம்மதி பெருமூச்சு தரும் காலமாகும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு இடம்பெயர்கிறார். கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்களை வாட்டி வதைத்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்கிறது. விருச்சிகம் 5ஆம் இடத்து சனி. ஆழமான வாழ்வியல் கணிப்புகள். 1. பொதுவான மாற்றம். மனபாரம் குறையும். அர்த்தாஷ்டம சனியால் ஏற்பட்ட குடும்ப குழப்பங்கள், அலைச்சல் மற்றும் மன உளைச்சல்கள் இனி முடிவுக்கு வரும். ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்ற விரக்தி நீங்கி வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்பு உண்டாகும். இழந்த தன்னம்பிக்கை மீண்டும் துளிர்விடும். 2. பொருளாதார நிலை. சீரான வளர்ச்சி. பணப்புழக்கம். வருமானம் சீராக இருக்கும். தேவையற்ற மருத்துவ செலவுகள் குறையும். பழைய கடன்களை அடைக்க வழி பிறக்கும். முதலீடு. 5ஆம் இடத்தில் சனி இருப்பதால் ஷேர் மார்க்கெட் அல்லது லாட்டரி போன்ற ஸ்பெக்குலேஷன் துறைகளில் பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நிதானமான முதலீடுகள் மட்டுமே லாபம் தரும். சொத்து. பூர்வீக சொத்துகளில் இருந்த வில்லங்கங்கள் விலகி உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு முறையாக வந்து சேரும். உத்தியோகம் மற்றும் தொழில். பதவி உயர்வு. உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்களுடன் இருந்த போட்டி பொறாமைகள் விலகும். கலைத்துறை. சினிமா, இசை, எழுத்து போன்ற ஆக்கப்பூர்வமான துறைகளில் இருப்பவர்களுக்கு இது ஒரு திருப்புமுனை காலமாகும். உங்கள் படைப்புகள் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெறும். தொழில். வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை கொண்டு வருவீர்கள். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். குடும்பம் மற்றும் பிள்ளைகள். மகிழ்ச்சி. குடும்பத்தில் தடைப்பட்ட சுப காரியங்கள், திருமணம், காதுகுத்து இனிதே நடக்கும். பிள்ளைகள். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். அங்கு சனி அமர்வதால் பிள்ளைகளின் கல்வி அல்லது ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். அவர்களின் பிடிவாத குணம் உங்களை சற்று யோசிக்க வைக்கும். புத்திர பாக்கியம். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியுடன் நல்ல செய்தி வரும். 6. சனி பகவானின் பார்வை பலன்கள். ஆஸ்பெக்ட்ஸ். 5இல் அமரும் சனி தனது பார்வைகளால் தரும் தாக்கங்கள். 3ஆம் பார்வை கன்னியின் மீது. 7ஆம் இடம். வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. 7ஆம் பார்வை கன்னியின் மீது. 11ஆம் இடம். லாபங்கள் தடையின்றி வரும். மூத்த சகோதரர் வழியில் ஆதரவு கிடைக்கும். உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும். 10ஆம் பார்வை கும்பத்தின் மீது. 2ஆம் இடம். உங்கள் பேச்சில் ஒரு முதிர்ச்சி இருக்கும். குடும்பத்தில் பண தட்டுப்பாடு நீங்கும். ஆரோக்கியம். கடந்த காலத்தில் இருந்த மன அழுத்தம் சார்ந்த நோய்கள் குறையும். செரிமானம் மற்றும் வயிறு தொடர்பான உபாதைகள் வராமல் இருக்க உணவு கட்டுப்பாடு அவசியம். விருச்சிக ராசிக்கான A to Z ரகசிய குறிப்பு. உங்களுக்கு இது புண்ணிய காலம். நீங்கள் செய்த நற்செயல்களுக்கான பலனை அனுபவிக்கப் போகிறீர்கள். குலதெய்வ வழிபாட்டை மட்டும் கைவிடாமல் இருந்தால் வெற்றி நிச்சயம். பரிகாரம். சனிக்கிழமை தோறும் தக்ஷிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ஞானத்தையும் யோகத்தையும் தரும். தானம். ஏழை மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் அல்லது பேனா, பென்சில் போன்ற கல்வி உபகரணங்களை வாங்கித் தாருங்கள். தனுசு ராசி நேயர்களுக்கான 2026 சனி பெயர்ச்சி பலன்களை ஆழமாக பார்ப்போம். தனுசு ராசிக்கு இந்த பெயர்ச்சி அர்த்தாஷ்டம சனி காலமாகும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து கும்பத்தில் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு மீனத்தில் இடம்பெயர்கிறார். 7.5 சனியிலிருந்து முழுமையாக விடுபட்ட உங்களுக்கு இது ஒரு சிறிய இடைவேளை மற்றும் வாழ்வாதாரத்தை சீரமைக்கும் காலமாகும். தனுசு. அர்த்தாஷ்டம சனி. ஆழமான வாழ்வியல் கணிப்புகள். பொதுவான மாற்றம். அலைச்சலும் அமைதியும். 4இல் சனி அமர்வதை அர்த்தாஷ்டம சனி என்பார்கள். இது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை தராது என்றாலும் வேலைப்பளு காரணமாக அலைச்சல்கள் அதிகமாகும். ஒரு காரியத்தை முடிப்பதற்கு முன்பை விட அதிக முறை முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். நிதானமும் திட்டமிடுதலும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம்.
பொருளாதார நிலை. சொத்து சேர்க்கை. வீடு வாகனம் என்பது 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். பழைய வீட்டை புதுப்பித்தல் அல்லது புதிய வாகனம் வாங்கும் யோகம் 100% உள்ளது. இதற்காக சிறு கடன்கள் வாங்க நேரிடலாம். சேமிப்பு. வரவு சீராக இருந்தாலும் வீடு மற்றும் குடும்ப பராமரிப்பு செலவுகளால் சேமிப்பு கரைய வாய்ப்புள்ளது. ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. உத்தியோகம் மற்றும் தொழில். வேலை. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிடிக்காத இடமாற்றம் வரலாம் அல்லது வீட்டிலிருந்து வெகு தூரம் சென்று வேலை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். அதிகாரம். உங்கள் கீழ் வேலை செய்பவர்களிடம் கனிவாக பழகவும், இல்லையெனில் அவர்களால் உங்களுக்கு சங்கடங்கள் வரலாம். தொழில். ரியல் எஸ்டேட், விவசாயம் மற்றும் கட்டுமான துறையில் இருப்பவர்களுக்கு இந்த 2.5 ஆண்டுகள் அமோக லாபம் கிடைக்கும். குடும்பம் மற்றும் ஆரோக்கியம். தாயார். 4ஆம் இடம் என்பது தாயாரை குறிக்கும். தாயாரின் உடல்நிலையில் அதிக கவனம் தேவை. அவருக்காக மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடலாம். நிம்மதி. குடும்ப உறுப்பினர்களிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆரோக்கியம். மார்பு சளி, நுரையீரல் தொடர்பான உபாதைகள் அல்லது ஜீரண கோளாறுகள் வரலாம். சரியான நேரத்திற்கு உணவு மற்றும் உறக்கம் அவசியம். சனி பகவானின் பார்வை பலன்கள். 4இல் அமரும் சனி தனது பார்வைகளால் தரும் தாக்கங்கள். 3ஆம் பார்வை ரிஷபத்தின் மீது, 6ஆம் இடம். எதிரிகள் தானாகவே விலகுவார்கள். கடன் தொல்லைகள் படிப்படியாக குறையும். 7ஆம் பார்வை கன்னியின் மீது, 10ஆம் இடம். தொழில் ஸ்தானத்தை சனி பார்ப்பதால் கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் தாமதமாக கிடைக்கும். வேலையில் இடமாற்றம் சாதகமாக அமையும். 10ஆம் பார்வை மிதுனத்தின் மீது, 1ஆம் இடம். உங்கள் ராசியை சனி பார்ப்பதால் உடல் மந்த நிலை மற்றும் சோம்பல் ஏற்படலாம். சுறுசுறுப்பாக இருப்பது அவசியம். தனுசு ராசிக்கான A to Z ரகசிய குறிப்பு. அர்த்தாஷ்டம சனி என்பது உங்களை உழைக்க வைக்கும் காலம். நீங்கள் எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக அமையும். பொறுமை கடலினும் பெரிது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். பரிகாரம். சனிக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது மன நிம்மதியை தரும். தானம். ஏழை நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கிக் கொடுப்பது அல்லது மருத்துவ உதவி செய்வது சனியின் பாதிப்பை குறைக்கும். மகர ராசி நேயர்களுக்கான 2026 சனி பெயர்ச்சி பலன்களை ஆழமாக பார்ப்போம். மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பெயர்ச்சி. கடந்த 7.5 ஆண்டுகளாக உங்களை ஆட்டிப் படைத்த 7.5 சனி இந்த 2026 மார்ச் 6ஆம் தேதியுடன் முழுமையாக முடிவுக்கு வருகிறது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடமான வீரியஸ்தானத்திற்கு இடம்பெயர்கிறார். மகரம். 7.5 சனி முடிவு. ஆழமான வாழ்வியல் கணிப்புகள். 1. பொதுவான மாற்றம். சிறை நீங்கிய பறவை. 7.5 சனி காலத்தில் நீங்கள் இழந்த கௌரவம், பணம், ஆரோக்கியம் மற்றும் நிம்மதி அனைத்தும் இப்போது வட்டியும் முதலுமாக திரும்ப கிடைக்கும். மனதிலிருந்த பாரம் இறங்கி ஒரு புது மனிதராக உங்களை உணர்வீர்கள். இனி நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்ற அசாத்திய துணிச்சல் பிறக்கும். 2. பொருளாதார நிலை. அசுர வளர்ச்சி. செல்வம். 3இல் மறைந்திருக்கும் சனி உங்களுக்கு பெரும் தன லாபத்தை தருவார். முடங்கிக் கிடந்த முதலீடுகள் பல மடங்கு லாபம் தரும். கடன். கழுத்தை நெரித்துக் கொண்டிருந்த கடன் பிரச்சனைகள் மாயமாய் மறையும். புதிய சொத்துக்கள், நிலம், வீடு வாங்கும் யோகம் மிக வலுவாக உள்ளது. அதிர்ஷ்டம். எதிர்பாராத வழிகளில் பணவரவு இருக்கும். லாட்டரி அல்லது ஷேர் மார்க்கெட்டில் சிறிய முதலீடுகள் கூட பெரிய லாபம் தரலாம். 3. உத்தியோகம் மற்றும் தொழில். பதவி உயர்வு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளுடன் கூடிய உயர்மட்ட பதவி கிடைக்கும். உங்களை பிடிக்காத மேலதிகாரிகள் கூட உங்கள் திறமையை பாராட்டுவார்கள். தொழில். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இது பொற்காலம். புதிய கிளைகளை தொடங்குவீர்கள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மாற்றம். வேலையில்லாதவர்களுக்கு அவர்கள் தகுதிக்கு மீறிய நல்ல வேலை அமையும். 4. குடும்பம் மற்றும் உறவுகள். சகோதரர். 3ஆம் இடம் இளைய சகோதரர்களை குறிக்கும். அவர்களுடன் எழுந்த மனக்கசப்புகள் நீங்கி அவர்கள் மூலம் உங்களுக்கு பெரும் உதவி கிடைக்கும். திருமணம். 7.5 சனியால் தள்ளிப்போன திருமணங்கள் இப்போது மிக விமரிசையாக நடக்கும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். மகிழ்ச்சி. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு உயரும். சனி பகவானின் பார்வை பலன்கள்.
3இல் அமரும் சனி தனது 3, 7, 10ஆம் பார்வைகளால் தரும் மாற்றங்கள். 3ஆம் பார்வை ரிஷபத்தின் மீது 5ஆம் இடம். பிள்ளைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பூர்வ புண்ணிய பலத்தால் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். 7ஆம் பார்வை கன்னியின் மீது 9ஆம் இடம். தந்தையாருடன் இணக்கமான சூழல் ஏற்படும். பாக்கியங்கள் தேடி வரும். ஆன்மீக பயணங்களால் பெரும் அமைதி கிடைக்கும். 10ஆம் பார்வை தனுசுவின் மீது 12ஆம் இடம். வீண் விரயங்கள் குறையும். தூக்கம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி நிம்மதியான உறக்கம் வரும். ஆரோக்கியம் 7.5 சனியால் வந்த உடல் சோர்வு, மன அழுத்தம், எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் மாயமாய் மறையும். முகத்தில் புது தேஜஸ் பிறக்கும். பழைய ஆரோக்கியத்தை மீண்டும் பெறுவீர்கள். மகர ராசிக்கான A to Z ரகசிய குறிப்பு. நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு பலன் தரவே சனி பகவான் இப்போது 3ஆம் இடத்திற்கு வருகிறார். தன்னம்பிக்கை ஒன்றே உங்களை அடுத்த உயரத்திற்கு அழைத்துச் செல்லும். பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் திருப்பதி வெங்கடாஜலபதியை வழிபடுவது உங்கள் யோகத்தை நிலைக்கச் செய்யும். தானம்: உங்களால் முடிந்த அளவு மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலி அல்லது நடைப்பயிற்சி கருவிகளை தானமாக வழங்கலாம். கும்பராசி நேயர்களுக்கான 2026 சனி பெயர்ச்சி பலன்களை ஆழமாக பார்ப்போம். கும்பராசிக்கு இது 7.5 சனியின் மிக முக்கியமான கட்டம். உங்கள் ராசிக்குள்ளேயே இருந்த சனி பகவான், ஜென்ம சனி, இப்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மீன ராசிக்கு, அதாவது பாத சனிக்கு இடம்பெயர்கிறார். ஜென்ம சனியின் பிடியிலிருந்து விடுபடுவது ஒரு பெரிய ஆறுதல் என்றாலும், 2இல் சனி அமர்வது வாக்கு மற்றும் தன விஷயங்களில் அதிக கவனத்தை கோருகிறது. கும்பம், பாத சனி, ஆழமான வாழ்வியல் கணிப்புகள். பொதுவான மாற்றம், நிதானமான நகர்வு. கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்கள் ராசியிலேயே சனி இருந்ததால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெரும் அழுத்தத்தை சந்தித்திருப்பீர்கள். இப்போது அந்த அழுத்தம் குறையும். ஆனால் 2ஆம் இடம் என்பது குடும்பம் மற்றும் பேச்சை குறிப்பதால் உங்கள் வார்த்தைகளால் தேவையற்ற சிக்கல்கள் வராமல் பார்த்துக்கொள்வது உங்கள் பொறுப்பு. பொருளாதார நிலை, வரவும் செலவும். தனஸ்தானம், 2இல் சனி அமர்வதால் பணவரவு இருந்தாலும் அது கையில் தங்காமல் செலவாக வாய்ப்புள்ளது. சேமிப்பு, சுப காரியங்களுக்காக சேமிப்பு கரையலாம். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்து பட்ஜெட் போட்டு வாழ்வது கடன் தொல்லைகளிலிருந்து உங்களை காக்கும். கடன், புதிய கடன்களை வாங்குவதை தவிர்க்கவும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உத்தியோகம் மற்றும் தொழில். வேலை, உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் பேசும்போது மிகவும் கவனமாக இருக்கவும். உங்கள் நகைச்சுவை கூட மற்றவர்களுக்கு தவறாக புரியலாம். வேலையை மாற்றும் எண்ணம் இருந்தால் புதிய வேலை உறுதியான பின்னரே பழைய வேலையை விடவும். தொழில், வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை விட ஏற்கனவே இருக்கும் தொழிலை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பேசுவது உங்கள் லாபத்தை உயர்த்தும். குடும்பம் மற்றும் உறவுகள். வாக்கு, சொல்லுக்கும் செயலுக்கும் இடையில் இடைவெளி இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் போகலாம். எனவே வாக்குறுதி அளிக்கும்போது யோசித்து அளிக்கவும். குடும்பம், குடும்ப உறுப்பினர்களிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். விட்டு கொடுத்து போவது அமைதியை கொடுக்கும். கண்ணில் சிறு உபாதைகள் அல்லது பல் தொடர்பான பிரச்சினைகள் வரலாம். சனி பகவானின் பார்வை பலன்கள். 2இல் அமரும் சனி தனது பார்வைகளால் தரும் தாக்கங்கள். 3ஆம் பார்வை ரிஷபத்தின் மீது 4ஆம் இடம். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் வரும். தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. 7ஆம் பார்வை கன்னியின் மீது 8ஆம் இடம். வாரிசு அல்லது இன்சூரன்ஸ் மூலமாக எதிர்பாராத பணம் வரலாம். பழைய சிக்கல்கள் தீர வழி பிறக்கும். 10ஆம் பார்வை தனுசுவின் மீது 11ஆம் இடம். வருமானத்திற்கு பஞ்சமிருக்காது. மூத்த சகோதரர் வழியில் சிறு சங்கடங்கள் வந்தாலும் லாபம் குறையாது. ஆரோக்கியம், கண் பார்வை தொடர்பான பிரச்சினைகள் இருந்தால் உடனே மருத்துவரை அணுகவும். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. காரமான மற்றும் துரித உணவுகளை தவிர்ப்பது பித்தப்பை மற்றும் வயிறு தொடர்பான உபாதைகளிலிருந்து காக்கும். கும்ப ராசிக்கான A to Z ரகசிய குறிப்பு. உங்களுக்கு இது 7.5 சனியின் கடைசி கட்டம். வாய்மையே வெல்லும் என்பதை மனதில் கொண்டு பொய் சொல்வதை தவிர்த்தால் சனி பகவான் உங்களுக்கு நற்பலன்களை தருவார். பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் காலபைரவருக்கு செவ்வரளி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றுவது கவசம் போல உங்களை காக்கும். தானம்: ஏழை எளியவர்களுக்கு அல்லது தூய்மை பணியாளர்களுக்கு செருப்பு அல்லது குடை தானமாக வழங்கலாம்.
12 ராசிகளின் வரிசையில் மீன ராசி மீனம் நேயர்களுக்கான 2026 சனிப்பெயர்ச்சி பலன்களை மிக ஆழமாக பார்ப்போம். மீன ராசிக்கு இது மிக முக்கியமான காலகட்டம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து விலகி உங்கள் ராசிக்கே 1ஆம் இடம் வந்து அமர்கிறார். இதனை ஜென்ம சனி என்று அழைப்பார்கள். 7.5 சனியின் 2ஆம் கட்டமான இது உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய வார்ப்பாக செதுக்கப் போகும் காலமாகும். மீனம் மீனம் ஜென்மசனி ஆழமான வாழ்வியல் கணிப்புகள். 1. பொதுவான மாற்றம் பொறுமையும் முதிர்ச்சியும். உங்கள் ராசிக்குள்ளேயே சனி பகவான் அமர்வதால் ஒருவிதமான மந்தநிலை, லேசி ஃபீல் அல்லது காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளலாம் என்ற மெத்தன போக்கை சனி பகவான் அனுமதிக்க மாட்டார். நீங்கள் எவ்வளவு சுறுசுறுப்பாகவும் திட்டமிட்டும் செயல்படுகிறீர்களோ அவ்வளவு தூரம் பாதிப்புகள் குறையும். இந்த 2.5 ஆண்டுகள் உங்களை ஒரு பழுத்த அனுபவசாலியாக மாற்றும். 2. பொருளாதார நிலை வரவுக்கேற்ற செலவு. பணம் வருமானம் ஓரளவுக்கு சீராக இருக்கும். ஆனால் சுப செலவுகள் அல்லது தேவையற்ற மருத்துவ செலவுகள் வரலாம். முதலீடு பெரிய தொகையை புதிய தொழிலில் முதலீடு செய்யும்போது 1க்கு 2 முறை யோசிக்கவும். நம்பகமானவர்களிடம் மட்டும் ஆலோசனைகளை பெறவும். கடன் பழைய கடன்களை அடைக்க முயற்சிப்பீர்கள். புதிய கடன்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். 3. உத்தியோகம் மற்றும் தொழில் கெரியர் அண்ட் சேலஞ்சஸ். வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். மற்றவர்களின் வேலையையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழல் வரும். மேலதிகாரிகளிடம் வீண் விவாதம் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும். போட்டிகள் அதிகரிக்கும். புதிய யுக்திகளை கையாண்டால் மட்டுமே சந்தையில் நிலைக்க முடியும். அதிகாரம் உங்கள் கீழ் வேலை செய்பவர்களை கையாள்வதில் சிரமம் இருக்கலாம். அவர்களை கனிவாக நடத்துவது நல்லது. 5. குடும்பம் மற்றும் உறவுகள். மனநிலை குடும்ப உறுப்பினர்களிடம் எரிந்து விழும் குணம் வரலாம். யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏக்கம் தோன்றும். வாழ்க்கை துணை வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் வந்து நீங்கும். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து போவது குடும்ப அமைதியை காக்கும். சுபகாரியங்கள் திருமண முயற்சிகள் இழுபறிக்குப் பின்பே கைகூடும். 6. சனி பகவானின் பார்வை பலன்கள். உங்கள் ராசியில் அமரும் சனி தனது 3, 7, 10ஆம் பார்வைகளால் தரும் தாக்கங்கள். 3ஆம் பார்வை ரிஷபத்தின் மீது 3ஆம் இடம். உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை சோதிக்கப்படும். இளைய சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். 7ஆம் பார்வை கன்னியின் மீது 7ஆம் இடம். கூட்டுத் தொழில் மற்றும் நண்பர்களுடனான உறவில் விரிசல் வராமல் பார்த்துக் கொள்ளவும். பொது வாழ்வில் இருப்பவர்கள் எச்சரிக்கை தேவை. 10ஆம் பார்வை தனுசுவின் மீது 10ஆம் இடம். தொழிலில் அடிக்கடி தடைகள் வந்தாலும் இறுதியில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற கௌரவம் கிடைக்கும். 2026 சனிப்பெயர்ச்சி பலன்கள் முடிவு. 7. ஆரோக்கியம் ஹெல்த் கேர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஜென்ம சனியின் போது ஆரோக்கியம்தான் முதல் முக்கியத்துவம். உடல் கால்கள், நரம்பு மண்டலம் மற்றும் முதுகு தண்டுவடத்தில் சிறு பிரச்சனைகள் வரலாம். முறையான உடற்பயிற்சி அவசியம். மனம் மன அழுத்தம் ஏற்படலாம். தினமும் 15 நிமிடம் தியானம் செய்வது உங்களை அமைதிப்படுத்தும். மீன ராசிக்கான A to Z ரகசிய குறிப்பு. சனி பகவான் உங்கள் ராசிநாதலான குருவின் வீட்டில் இருக்கிறார். குருவும் சனியும் நண்பர்கள் என்பதால் மற்ற ராசிகளுக்கு கொடுப்பது போல பெரிய கஷ்டங்களை உங்களுக்கு தரமாட்டார். ஒழுக்கமும் நேர்மையும் இருந்தால் இந்த ஜென்ம சனியே உங்களை ஒரு பெரிய தலைவனாக மாற்றும். பரிகாரம் சனிக்கிழமைதோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாறை சாற்றி வழிபடவும். முடிந்தால் ஏழை எளியவர்களுக்கு எள் கலந்த சாதம், எல்லோதரை தானமாக வழங்கவும். வழிபாடு உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது பெரும் பலம் சேர்க்கும்.